ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். அன்பானவர்களே, கர்த்தரை ஆராதிப்பது நமக்கு கிடைத்த ஒரு மகா பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா, ஆமென். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிறவர்களாகிய நாம் பயத்தோடு பக்தியோடு ஆமென் கர்த்தருக்கு ஆராதனை செய்து என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறது போல நாம் எல்லாரும் ஆண்டவரை உயர்த்தி பாடி மகிழ்ந்து நாம் கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி நான் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய வீடுகளிலே ஆங்காங்கே அமர்ந்திருந்தாலும் ஆண்டவரே மகிழ்ச்சியோடு கூட கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்ற வேத வசனத்தின்படி நல்ல பாடல்களை பாடி கரங்களை தட்டி நல்ல ஒரு தெய்வ பயத்தோடு கர்த்தருடைய வார்த்தைகளை வசனங்களை கேட்டு உம்மை ஆராதித்து உம்முடைய நாமத்தை மைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை என்ற பாடலை பாடுவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, துணையாளரே ஆராதனை. சேர்ந்து சொல்லுவோம். எபினேசரே ஆராதனை, துணையாளரே. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னையும் அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை நீ அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கே நான் சென்ற போதும், உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும். எபினேசரே ஆராதனை, துணையாளரே ஆராதனை. சொல்லுவோம். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா,
பெயர் சொல்லி என்னையும் அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா. பெயர் சொல்லி என்னையும் அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. என்னை தேடி வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. சொல்லுவோம், எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, துணையாளரே எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. ஹல்லேலூயா. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ, தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட நீரோ. ஆராதிக்க வந்தோம், கரங்களை தட்டி கூற வந்தோம், யெகோவா தேவனையே. ஹல்லேலூயா. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. ஹல்லேலூயா. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. ஹல்லேலூயா. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. சொல்லுவோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், திட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. சொல்லுவோம், பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. ஹல்லேலூயா. துதித்திட வந்தோம், திட வந்தோம், தூயவரே
சொல்லுவோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவானையே. ஹல்லேலூயா. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் செலுத்துவோம். ஹல்லேலூயா. காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவானையே. ஹல்லேலூயா. துதித்திட வந்தோம். கரங்களை தட்டி பாடுவோமே. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ஆமென். அவரை ஆராதிக்கிறது கிடைக்க ஒரு பெரிய பாக்கியம். சேர்ந்து பாடுவோம். ஆமென். ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவானையே. ஹல்லேலூயா. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோ, தூயவரே சுவையே. துதிகண மகிமையெல்லாம் முழு மனதுடன் செலுத்துவோமே. சொல்லுவோம். துதிகண மகிமையெல்லாம் முழு மனதுடன் சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சொல்லு. ஆராதிக்க வந்தோம் ஆண்டவரே, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. யெகோவா தேவானையே. துதித்திட வந்தோம், தூயவரே சுவை. கரங்களை பாடும். ஹல்லேலூயா. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவானையே. ஹல்லேலூயா. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. முழு உள்ளத்தோடு முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மைப்படுத்துவோமா? முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. சொல்லுவோம். உன்னதமானவரே, இடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். சொல்லுவோம். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், அதிசயமானவரே. எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. உன் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவர். ஒடுக்கப்பட்டோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. ஒடுக்கப்பட்டோர்க்கு அடைக்கலமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே.
நெருக்கடி வேளையில் புகலிடமே. உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே. சென்று சொல்லுவோம். உன்னதமானவரே என் உறைவிடம் நானே. உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ, உம்மை போற்று. எல்லாரும் செல்லும். உயர்த்துகிறோ, துகிறோ, வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோ. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே. உன்னதமானவரே அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே. அதிசயமானவரே இதயத்தோடே உன்னதமானவரே அதிசயங்கள் எல்லாம் பே. அதிசயமானவரே நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் இல்லை. ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஒருபோதும் கைவிடுவதில்லை. உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே. உன்னதம் என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்று. எல்லாரும் ஆராதிப்போம் ஆண்டவரே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயரே எழுந்தருளும் என் ஆண்டவரே. எதிரி கை ஓங்க விடாதேயும். எழுந்தருளும் என் ஆண்டவரே. எதிரி கை ஓங்க விடாதேயும். எதிரி கை ஓங்க விடாதேயும். உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே. சொல்லுவோம். உன்னதம் என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ, உம்மை போற்றுகிறோ. சொல்லுவோம். ஓங்குகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ, உம்மை போற்று. முழங்கால் படியிட்டு அப்படியே ஆண்டவரை பார்த்து ஹல்லேலூயா. உன்னதமானவரே கண்களை மூடி அப்படியே கர்த்தரை ஆராதனை செய்ய. ஹல்லேலூயா. உன்னதமானவரே சொல்லுவோம். உன்னதமானவரே என் உறைவிடம் நானே. சொல்லுவோம். உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ, உம்மை போற்றுகி. காலையில ஹல்லேலூயா. இந்த ஆராதனை மூலமாக ஆமீன் அவரை உயர்த்துங்க, அவரை பாடுங்க. ஹல்லேலூயா. உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, ஆமீன் வணங்குகிறோ, உம்மை போற்றுகிறோ. வறியவர்கள் மறக்கப்படுவதில்லை. எளியோர் நம்பிக்கை வீண் போவதில்லை. வறியவர்கள் மறக்கப்படுவதில்லை. எளியோர் நம்பிக்கை வீண் போவதில்லை.
எளியோர் நம்பிக்கை வீண் போவதில்லை. உன்னதமானவரே என் உறைவிடம் நீர்தானே. சொல்லுவோம், ஆனவரே என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ, உம்மை போற்றுகி. காலையில் அல்லேலூயா, ஆமென். உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, ராஜா நீ செய்த நன்மைகள். இந்த லாக்டவுன் சமயத்திலும் கூட ஆண்டவர் நமக்கு எவ்வளவு நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த லாக்டவுன் நேரத்தில் கூட, ஆமென், வேலையின்மை நேரத்திலும் கூட, கஷ்டமான சூழ்நிலையிலும் கூட, அல்லேலூயா, கர்த்தர் எவ்வளவு ஆச்சரியமாய் உங்களை இங்கே நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவரை பார்த்து சொல்லுங்க, ராஜா நீ செய்த நன்மைகள் ஆண்டவர் அவைகள் எண்ணி முடியவே முடியாத ஆண்டவரே. இன்றைக்கு நான் ஆண்டவர் இந்த ஆராதனையில ஏறெடுப்பேன் ஆண்டவரே. நல்ல பலன் கொடுத்தீரே, சுகம் கொடுத்தீரே, ஆரோக்கியம் கொடுத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே. நம்பி ஆண்டவரே நடத்தி வந்த பாதைகளுக்காக சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆராதனை என்று சொல்வது ஏதோ உட்கார்ந்து நாம் கரங்களை தட்டி பாடுவது அல்லது என்னுடைய பிள்ளைகளை. ஆமை நம் இருதயத்திலிருந்து ஆமை நாம் பாடி ஆண்டவரை ஆராதிப்பது. பாடல் என்று சொல்வது ஒரு பாடல் பாடிவிட்டால் கர்த்தரை ஆராதித்து விடுவோம் என்று நினைக்க கூடாது. பாடல் ஆண்டவரை துதிப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறது. பாடல் நம்முடைய இதயத்தை ஆண்டவரோடு கூட இணைப்பதற்கு உதவி செய்கிறது. பாடல் தேவனை மகிமைப்படுத்த உதவி செய்கிறது. அதை உணர்ந்தவர்களாக அவன் முழு இதயத்தோடு பாடினோம் சொன்னோமே. அல்லேலூயா. ராஜா ஆண்டவரே, இந்த கொரோனா பரவி வருகிற அந்த நாட்களில் அல்லேலூயா ஆண்டவரே, எங்களுடைய கடந்த மாதமெல்லாம் லாக்டவுன் சமயங்கள் எல்லாம் எங்களை நீ நடத்தி வந்தீரே, எங்களோடு கூட இருந்தீரே. நன்றி ராஜா. சேர்ந்து பாடோ. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி உம் கிருபை தந்தீரையா. சொல்லுவோம், அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி உம் கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து நீ நன்றி சொல்ல வைத்தீரையா. சொல்லு, ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து நீ வைத்தீரையா. சேர்ந்து நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் எண்ணி முடியாதையா. ராஜா நீ செய்த நன்மைகள் எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாடெல்லாம். நல்ல ஆராதனை பண்ணுங்க. ஏறெடுப்பே என் ஜீவனாடெல்லாம். துன்பத்தின் பாதையில் நடந்த நாளில் தூக்கி சென்றீரையா. உண்மைதானே? துன்பத்தின் பாதையில் நடந்த நாளில் தூக்கி சென்றீரையா. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து நீனும் ஆறுதல் தந்தீரையா. நன்றி ராஜா. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து நீனும் ஆறுதல் தந்தீரையா. சொல்லுவோம், நன்றி ராஜா, இயேசு ராஜா. முழங்கால் படிட முடிந்தவர் முழங்கால் படிட்டு பாடுவோமா? முழங்கால் படிட முடிந்தா? அல்லேலூயா. ஆண்டவர் நமக்காய் சிலுவை சுமந்தவர். அவரை ஆராதிக்கும் போது முழங்கால் படிட்டு அல்லேலூயா. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா,
ராஜா, ஓ நன்றி ராஜா, இயேசு ராஜா. கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா. சொல்லுவோம், கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா. குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வைத்தீரையா. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. ஆமென். குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வைத்தீரையா. சத்தமா நன்றி ராஜா, இயேசு ராஜா, ஓ இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. திரும்ப நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, ஓ நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு. சொல்லுங்க, உண்மைதான். வாலிப பிள்ளைகள் சொல்லுங்க ஆமென். படிப்பதற்கு ஆமென். ஹல்லேலூயா. அல்ல ஆண்டவரே, ஞானங்களை கொடுத்தீரே ஆண்டவரே. குடும்பத்திற்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை தந்தீரே ஆமென். புருஷன்மார்கள் சொல்லுங்கள் ஹல்லேலூயா. ஆமென். நல்ல பலன் கொடுத்தீர், சுகம் கொடுத்தீரப்பா. வேலை செய்ய நல்ல வருமானங்களை ஈட்டி கொண்டு வர நல்ல வேலை வாய்ப்புகளை தந்தீரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவே. சொல்லுவோம், அத்தனையும் நினைத்து. நினைச்சு பாருங்க ஆமென். ஒரு சில காரியங்களை நினைச்சு பார்த்து ஆமென். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவே, ஆண்டவரை போற்றுவே. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. சொல்லுவோம், என் பலனே. ஆண்டவர் தான் நம்முடைய பலன். ஓட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. திரும்ப, மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. சேர்ந்து ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான். சொல்லுவோம், ஆராதனை. நல்ல பாடுங்க ஆண்டவரே. அப்பா அப்பா உங்களுக்கு தான். திரும்ப, என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. ஆமென். என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் புகலிடமே, ஆராதனை உமக்கே. சேர்ந்து, மறைவிடமே, என் புகலிடமே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை. அப்பா சொல்லுங்க, உங்களுக்கு தான்
ஆராதனை சபலபரபலதரவா. கர்த்தர் ஆராதிங்க, நல்லா ஆராதிங்க, நல்ல மனமகிழ்ச்சியோடு கூட. அல்லேலூயா. ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு அப்பா அப்பா உங்களுக்கு அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, இக்கட்டில் துணை நீரே. சொல்லுங்க, இருளில் வெளிச்சம் நீரே. அல்லேலூயா. இக்கட்டில் துணை நீரே. உங்கள் இக்கட்டில ஓ அல்லேலூயா. இருளின் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. கல்வாரி சிலுவையிலே என் தாகம் தீர்த்தீரையா. கல்வாரி சிலுவையினார் என் பாவம் நன்றி 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 சொல்லுவோ. நன்றி உரபபபல சந்தரபா. நன்றி 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 நன்றி. அங்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே. சொல்லுவோம், அங்கினி ஓ ஹல்லேலூயா. ஆறுதல் மழை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே, இக்கட்டில் துணை நீரே. இயேசுவே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி நன்றி நன்றி. சொல்லுங்க, நன்றி 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 நன்றி. அல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பாராட்டின எல்லா அன்புக்காக, எல்லா கிருபைகளுக்காக நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, இந்த ஆராதனையிலும் கூட உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் உம்மை நோக்கி பார்க்க, ஆண்டவரே ஆராதிக்க, நீ செய்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவர் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாயினால் ஆண்டவரை துதிங்க, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனத்தை எனக்குன்னு ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. க்ளோரி டு லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உளையான சேற்றிலிருந்து ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்தாரே, இந்த உலகத்திலிருந்து நம்மை ஆண்டவர் பிரித்தெடுத்தாரே, அவரை ஆராதிக்க முழு இதயத்தோடு முழு பலத்தோடு அவரிடத்தில் அன்பு கூற ஆண்டவர் நம்மை அழைத்தாரே. நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரை கொஞ்ச நேரம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமேன். உங்கள் வீடு ஆமேன் ஸ்தோத்திரம். ஆமேன். அவருடைய வஸ்திர தொங்கலினாலே ஆமேன் நிறையட்டும், அவருடைய பிரசனத்தினாலே உங்களுடைய வீடுகள் நிறையட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமைக்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரர், ஸ்தோத்திரத்திற்கு பாத்திரர், எல்லா மகிமையும் அவருக்கே
எல்லா கனமும் அவருக்கே. ஆமென். இயேசு ராஜா, உமக்கே சகல மகிமை. கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக என் பாவங்களுக்காக மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தீரே ஆண்டவரே. சீக்கிரத்தில் ஆமே கிங் ஆஃப் கிங் லார்ட் ஆஃப் லார்ட் வரப்புகிறீரே ராஜா. நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். சொல்லுங்க ஆண்டவரை துதிங்க, அல்ல துதிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் உன்னதமானவர். ஓ, அவர் ராஜாதி ராஜா. இயேசுவே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். மகத்துவம் நிறைந்தவரே, மாறாதவரே, வானத்தையும் பூமியும் படைத்தவரே, சர்வ வல்லமையுள்ளவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, முற்பிதாக்களின் தேவனா இருக்கிறவரே, சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவரே, உம்மை புகழ்கிறோம் உம்மை புகழ்கிறோம் உம்மை புகழ்கிறோம். ஹல்லேலூயா. மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை துதிப்பதற்கு, ஜெபிப்பதற்கு, ஆராதிப்பதற்கு, ஆண்டவரே உற்சாகப்படுத்துவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை ஏராளமான பேர்கள் பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்த, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு பலனடைய கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. உடைய பாதத்தில் எல்லாவற்றையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். காட் bless you. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, நாம் கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் சிந்தித்து ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். உங்களுடைய வேத புஸ்தகத்தெல்லாம் நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. அன்பானவர்களே, இன்னைக்கு ஒரு சிறு வேத வசன செய்தியை நாம் பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை நாம் வாசிப்போம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரங்கும் வரப்போகிற சோதனை காலத்தில் தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளதை நீ பற்றி கொண்டிரு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. அன்பானவர்களே, கடந்த நாட்களிலும் கூட இந்த வேத வசனங்களை வைத்து நான் செய்தி கொடுத்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த நாளிலே ஒரு ரத்தின சுருக்கமாக சில வார்த்தைகளை உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன். ஆமென். நாம் எல்லாருக்கும் தெரியும். ஆமென். இந்த நாட்களிலே நடக்கிற சூழ்நிலைகள், காரியங்கள், இவை எல்லாவற்றையும் பார்க்கும்போது நமக்கு ஒன்று நினைவுக்கு வருகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமா என்ன செய்ய போகிறார்? வரப்போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதைத்தான் நாம் இந்த இடத்துல 3:11 வாசிக்கிறோம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, ஆமென். நாம் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும், எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காவிட்டாலும், யார் என்ன காரியங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருந்தாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர், அவர் சீக்கிரமாக அவர் வரப்போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லும்போது அதுல பலவிதமான நிலைகள் உண்டு. ஆண்டவர் எதற்காக அவர் சீக்கிரமாய் வருகிறார் என்ற சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஏன் எப்பொழுது இந்த வார்த்தையை நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லுகிறார். 10ஆம் வசனத்திலே பாருங்கள். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினாலே ஆமென் சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அல்லேலூயா.
அப்படியானால் எதற்காக இயேசு சீக்கிரமாய் வருகிறேன் என்றால், எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ நிலைகள் இயேசு வருவதற்கு காரணங்கள் இருந்தாலும் இந்த இடத்துல அற்புதமான ஒரு காரணத்தை பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி கேட்டால், என் பொறுமையை குறித்து சொல்லப்பட்ட வசனத்தை காத்து கொண்டதற்காக. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு ஏன் சீக்கிரமாய் வர வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் என்று சொல்லி கேட்டால், தனக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற, தனக்காக ஜீவிக்கிற தன்னுடைய ஆண்டவருடைய வசனங்களை காத்து நடந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக அவர் சீக்கிரமாய் வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோசித்து பாருங்கள், ஆண்டவராகிய நாம் ஒரு காரியத்தை சொல்லும்போது மற்றவர்கள் அதை செய்யும்போது நமக்குள்ளாக பெரிய மகிழ்ச்சி வருகிறது. நான் சொன்ன காரியத்தை அவர்கள் செய்தார்கள், அவர்கள் நிறைவேற்றினார்கள், அவர்களை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் ஒரு மனுஷனுக்குள்ளாக எப்படி வருகிறதோ அதுபோல ஆண்டவர் துடித்து கொண்டிருக்கிறார். எதற்காக என்று சொல்லி கேட்டால், ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருக்காக இந்த மாயை நிறைந்த இந்த உலகத்துல, பொல்லாப்பு நிறைந்த இந்த உலகத்துல, ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென், கர்த்தருக்காக ஸ்தோத்திரம், வசனத்தை காத்து கொண்டு வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக அவர் சொல்லுகிறார், நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன். அல்லேலூயா. அவர்களை பார்க்க, அவர்களை தேற்ற, அவர்களை பலப்படுத்த, அவர்களை வெல்டன் என்று சொல்வதற்காக. அல்லேலூயா. இந்த வசனத்தில் நீங்கள் பாருங்கள், என்னுடைய பிள்ளைகளே, 12ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்வதற்கு முதலாவது காரணம், கர்த்தருக்கு மைமுண்டாவதாக. ஆமென். அவருடைய வசனத்துக்கு நடுங்கி, அவருடைய வசனத்தை நேசித்து, அவருடைய வசனத்துக்கு தன்னை அர்ப்பணித்து, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற மக்களை அல்லேலூயா பார்ப்பதற்காக, அவர்களை தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபும் அவனுடைய பிள்ளைகளும் பஞ்சத்தில் வாடின போது, பஞ்சத்தில் கடந்து போன போது, அவனுடைய யாக்கோபனுடைய மகன் யோசேப்பு எகிப்தில் பெரிய அதிபதியாக இருந்தான். அவன் சகோதரர்களை பார்த்து சொன்னான், நான் இந்த தேசத்தில் அதிபதியாக இருக்கிறேன், உங்களுக்கென்று ஒரு தனி இடத்தை நான் கொடுக்கிறேன், என் தகப்பனையும் கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று சொன்னபோது, அவர்கள் போய் அழைத்து கொண்டு வந்தபோது, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த எகிப்திலேயே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல இடத்தை, அழகான ஒரு தேசத்தை அவர்களுக்கு யோசேப்பு கொடுத்தான். என்னுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என கண்பானவர்களே, கர்த்தருக்கு மகிமுண்டாவதாக. இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது? வசனத்தை நீ காத்து கொண்டபடினார். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து யாருக்காக வரப்போகிறார் என்று சொல்லி கேட்டால், ஆண்டவருக்காக தன்னுடைய வாழ்க்கையை காத்து கொண்டவர்கள், தன்னுடைய ஜீவியத்தை காத்து கொண்டவர்கள். காத்து கொண்டவர்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் சொல்லுவாங்க, நான் வெளியே போயிட்டு வர்றேன், வீட்டை பத்திரமா பார்த்துக்க சொல்லிட்டு போவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் பூட்டு போட்டுட்டு அந்த பூட்டை மறுபடியும் இழுத்து பார்ப்பாங்க, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குதா, சரியாக தான் பூட்டிருக்கிறோமா அப்படின்னு சொல்லி இழுத்து. காரணம் என்ன சொல்லி கேட்டால், திருடன், ஸ்தோத்திரம், திருடன் வந்து நம்முடைய வீட்டை அபகரித்து விட போகிறான், பொருட்களை எடுத்து கொண்டு போய்விட போகிறான் என்று சொல்லி அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை, வீட்டை காத்து கொள்வார்கள், பொருட்களை காத்து கொள்வார்கள். அதுபோல என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை,
ஆண்டவர் நமக்கு கொடுத்த அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, அல்லேலூயா, ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு காரியங்களையும் நாம் காத்து கொள்ள வேண்டும். என்னுடைய பிள்ளைகளை, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். தன்னுடைய வேத வசனத்தை காத்து கொண்டு ஜீவிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக இயேசு கிறிஸ்து அவன் சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் வார்த்தைகளை நீ பின்னாக எறிந்து போட்டாய், என் வசனங்களை, என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக நீ எரிந்து போட்டாய். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கை நீட்டியும் நீ கவனிக்க மாட்ற, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் கூப்பிட்டும் அவன் நீ கேட்க மாட்ற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். 119ஆம் சங்கீதத்தில் தாவீது அவர் சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்னா, ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை காத்து நடவாத ஆண்டவர் அகங்காரிகளை, துன்மார்க்கரை நான் கண்டபோது என்னுடைய கண்களிலிருந்து நீர் தாரைகள் ஓடுகிறது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த வேதத்தை வாசிக்காதவர்கள் இல்லை. ஆமீன். வீடுகள், ஆமீன், கிறிஸ்தவனுடைய வீடுகளில் எல்லாம் அவன் ஒரு வேதம் மட்டுமல்ல, 2-3 வேத புத்தகங்களை வைத்திருக்கிறார்கள். அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வேதாகமம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் இந்த வேதத்தை அவர்கள் எதற்கு பயன்படுத்துகிறார்கள்? ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் எடுத்து திறந்து பார்ப்பதற்காக. அல்லேலூயா. அப்படி இல்லாவிட்டால் ஏதோ ஒரு கடமைக்காக வாசிப்பதற்காக, அப்படி இல்லாவிட்டால் அவருடைய மனசாட்சி சொல்லுதே அதை வாசிக்கணும் அப்படின்றதுக்காக, அப்படி இல்லாவிட்டால் ஆமென், ஸ்தோத்திரம், இந்த வருடத்துக்குள்ள குறிப்பிட்ட நாளுக்குள்ள அந்த பைபிளை படிச்சு முடிக்கணும் அப்படின்றதுக்காக, அப்படி இல்லாவிட்டால் என்னுடைய பிள்ளைகளை ஆமென் தனக்கு ஆறுதலான வசனங்களை பார்த்து அதை மாத்திரம் வாசித்து விட்டு கடந்து செல்கிற நிலைமையெல்லாம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இந்த வேதத்தை நமக்கு எதுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி கேட்டால், அல்லேலூயா, ஆமென், வெளிப்படுத்தின விசேஷத்தில் நான் வாசிக்கும் போது அந்த 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவரும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். வாசிப்பது கேட்பது மாத்திரமல்ல, அவைகளை நாம் கை கொள்ளுகிற கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கை கொள்ள வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சாந்தமாயிரு என்று சொன்னால் ஒரு சாந்தமுள்ள ஒரு சுபாவம் நமக்கு தேவை. சமாதானமாயிரு என்று சொன்னால் நம் மூலம் எந்த பிரச்சனைகளும் வராதபடி சமாதானமுள்ள கர்த்தருடைய பிள்ளைகளாய் நடக்க வேண்டும். அன்புள்ளவர்களாய் இரு என்று சொன்னால் மற்றவர்கள் மேல் அன்பு செலுத்துவதற்கு ஆமென் நாம் பிரயாசப்பட வேண்டும். ஆமென். பொறுமையாயிரு என்று சொல்லி, ஹல்லேலூயா, இப்படிப்பட்ட வேத வசனங்களை நாம் வாசிக்கும் போது, நாம் கேட்கும் போது நாம் அவைகளை கை கொள்ள வேண்டும். ஏனென்று கேட்டால் காலம் சமீபமாய் விட்டது. என்னுடைய பிள்ளைகளை, ஏதோ நான் வாசிக்கிறேன் என்று அர்த்தத்தோடு அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேத வசனத்தில் ஆமென் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. ஆமென். தன்னை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தன்னுடைய வசனத்தை காத்து கொள்ளுகிறவர்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருக்காக வருகிறார்? அவருடைய வசனத்தை ஆமென் காத்து கொள்ளுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். அதே நேரத்தில் 119ஆம் சங்கீதத்தில் நீங்க வாசிக்கும் போது அந்த இடத்துல ஆண்டவர் வாலிபர்களை குறித்து அவர் சொல்லும்போது ஆமென் 119 105ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும் போது வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 119ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம், வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வசனம் தேவனுடைய பிள்ளைகளை நமக்கு ஒரு வேலியை போன்றது. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நமக்கு பாதுகாப்பானது. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அந்த வசனத்தின்படி நம்ம என்ன செய்ய வேண்டும்? நாம் காத்து கொள்ள வேண்டும். பொதுவாக இந்த நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸ் ஆமென் ஸ்தோத்திரம் தமிழ்நாட்டிலேயும் சென்னையிலேயும் வேகமாக பரவி கொண்டு வருகிறது.
உலக நாடுகளிலே பல இடங்களிலே இந்த கொரோனா வைரஸ் பரவி கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கு சரியான மருந்து இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை காரியங்களை சொன்னாலும் கூட ஆமென் ஸ்தோத்திரம், அதிகாரிகளும் மற்றவர்களும் சொல்லுவது, ஜனங்கள் தங்களை காத்து கொள்ளாவிட்டால் ஆமென் நாம் எடுக்கிற முயற்சிகள் பிரயாசங்கள் எல்லாம் வீணாய் விடும். அவர்கள் ஆமென் ஸ்தோத்திரம் முகக்கவசம் அணிய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகமாக அவசியமில்லாத இடங்களுக்கு, அவசியமில்லாத காரியங்களை வெளியே போகக்கூடாது. ஆமென் ஸ்தோத்திரம். அவர்கள் சானிடைசர் போட்டு கைகளை சுத்தம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஆமென் ஸ்தோத்திரம் இடைவேளை விட்டு ஆமென் ஸ்தோத்திரம் காரியங்களை செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் சில காரியங்களை காரணம் என்ன? ஆமென் அந்த வைரஸ் நம்முடைய வாழ்க்கையில பரவாதபடிக்கு நம்மை நாம் காத்து கொள்ளுகிற ஒரு அனுபவத்துக்கு நேராய் வர வேண்டும். அல்லேலூயா. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறனால் தானே என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை 119 சங்கீதத்தில் 136 வசனத்தை வாசிங்கள். உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்கள் இருந்து நீர் தாரைகள் ஓடுகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சீக்கிரமாய் வரது காரணம் என்ன? அவருடைய வார்த்தைகளை நாம் கனம் பண்ணி, அவருடைய வார்த்தைகளை நாம் கை கொண்டு, அவருடைய வார்த்தையின்படி வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் காத்து கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும். அது அவர்களுக்காகத்தான் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். என்னுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 50வது சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறதை கவனியுங்கள். ஆமென். சங்கீதம் 50. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீ 50ஆம் சங்கீதம் 17, 18, 19 வசனங்கள். சிற்றையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ சிற்றை என்ன செய்யற? நீ பகைக்கிற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ இப்படி செய்யல அப்படி நான் ஒரு காரியத்தை உனக்கு தண்டிக்கும் போது, எச்சரிக்கும் போது அதை நீ மனமாற ஏற்றுக்கொள்வதே இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்கிறது, என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக அவன் எரிந்து போடுகிற. ஹல்லேலூயா. ஆமென். சில பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து கவலைப்படுவார்கள். அவன் சொல்வாங்க, பாஸ்டர் என் பையன் நான் சொல்றதே கேட்க மாட்டான் பாஸ்டர், நான் ஒன்று சொன்னா அவன் இன்னொன்று செய்கிறான். அப்படிலாம் வருத்தப்படுகிற மக்கள் இருக்கிறார்கள். சில நேரங்களில் கணவன்மார் சொல்வார்கள், என் மனைவி நான் சொல்றதை கேட்க மாட்டா, அவளா இஷ்டத்துக்கு யோசிச்சு எதையோ ஒன்று செய்கிறா பாஸ்டர். ஆமாம் என்று சொல்றவங்க உண்டு. அன்பானவர்களே, மனைவிமாரும் சில நேரங்களில் சொல்லுவாங்க, பாஸ்டர் ஆமாம் நான் 10 சொன்னா அதில் ஒன்று கூட என் கணவனார் எடுத்துக்கொள்வதே இல்லை என்று சொல்லி தாங்கள் சொல்லிய வார்த்தைகளை அசட்டை பண்ணுகிறவர்களை, ஆமென் ஸ்தோத்திரம், கேட்காமல் போகிறவர்களை எல்லாம் பார்க்கும்போது நம்முடைய இருதயம் எப்படி வேதனைப்படுகிறதோ, அல்லேலூயா, அதுபோல என கண்பானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய வார்த்தையை ஆமென் நாம் காத்து கொள்ளாமல் நாம் அதை பின்னாக நாம் எரிந்து போடும்போது ஆண்டவர் எவ்வளவு வேதனை உள்ளவராயிருப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, ஆமீன், என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வேதம் சொல்லுது பாருங்க, எரிந்து போடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு எவ்வளவு வேதனை இருக்கு இல்லையா? ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம காத்து கொள்ளாம, அதன்படி செய்யாம, அதன்படி ஜீவிக்காம, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் அப்படி செய்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க, நீ திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து போகிறாய், விபச்சாரக்காரனோடு உனக்கு பங்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், நீ ஆமென் யாரோடு கூட ஒருமித்து போகக்கூடாதோ அவளோடு கூட நீ ஒன்று சேர்ந்து போறப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஏன் வார்த்தைய நீ பின்னாக நீ தூக்கி போடுற, எரிந்து போடுற? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நாம் இந்த உலகத்தோடு, உலக மக்களோடு, உலக வார்த்தைகளோடு நம்மால் ஒருமித்து போகவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரணம்,
ஆண்டவருடைய வசனத்துக்கென்று நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது என்னுடைய பிள்ளைகளை. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அவர், கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை அவர் சுத்தம் பண்ணுகிறார் என்று அவர் சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னிலே நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, ஒரு திராட்சை செடியில ஒரு கொடி எப்படி அந்த திராட்சை செடியே தெரியாத அளவுக்கு அது சுத்தி காணப்படுகிறதோ, அது போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரோடு கூட ஒரு இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை வேண்டுமே தவிர இந்த உலகத்தோடு ஒருமித்து போகிற கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். இதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன் என்னுடைய பிள்ளைகளை. அல்லேலூயா, ஆமென். வேதம் சொல்லுகிறது என்னுடைய பிள்ளைகளை, ஆமென், ஸ்தோத்திரம், தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொல்லாங்கன் அவனை தொடான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மைமுண்டாவதாக. காரணம் என்னவென்று சொல்லி கேட்டால், ஆமீன், உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அப்ப யோசித்து பாருங்கள், இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த பொல்லாங்கனோடு இந்த மக்களும் உலகமும் கடந்து போய் கொண்டிருக்கும் போது நீங்களும் நானும் ஆண்டவருக்கென்று வாழ விரும்பினால் அவளோடு கூட ஒத்து போக முடியுமா? அவளோடு கூட சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையில பயணம் பண்ண முடியுமா? நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமானதா இருக்கும். ஆமென். ஆண்டவர் மிக முக்கியமாய் சொல்லுகிறது, ஆமென், யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் சொல்றார், நீங்க என்னில என் வார்த்தை உங்களில, அல்லேலூயா, பின்னி பிணைந்திருக்க வேண்டும் என்னுடைய பிள்ளைகளை. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், அல்லேலூயா. இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் அறியாதவர்கள், தெரியாதவர்கள் என்று சொல்லி அல்ல. இந்த நாளிலே யோசித்து பாருங்கள், எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வசனத்தை உங்கள் வாழ்க்கையில வைத்து அதை சிந்தித்து அதை தியானித்து அதன்படி நடப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள். ஆமென். அதை நீங்கள் கைக்கொள்ளுகிறீர்கள், அதை நீங்கள் கடைபிடிக்கிறீர்கள் என்று சொல்லி பாருங்கள். 50ஆம் சங்கீதத்தில் நாம் வாசித்தோம் அல்லவா, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ திருடனை காணும் போது அவனோடு கூட ஒருமித்து போகிறாய். ஆனால் ஆமென், ஸ்தோத்திரம், பரிசுத்தமாய் வாழ வேண்டும், எனக்காக ஜீவிக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லிய வார்த்தையெல்லாம் நீ உனக்கு பின்னாக நீ எரிந்து போடுகிறாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, ஆமென், ஸ்தோத்திரம், அதை நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்ப்பீர்களானால் ஆண்டவர் சொல்ற, நீ உட்கார்ந்து உன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாய் நீ பேசிக்கொள்கிறதை ஆமை நான் அறிந்திருக்கிறேன், ஆமை நானும் உன்னை போல இருப்பேன் என்று. ஆமை ஸ்தோத்திரம். நீ ஆமை ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த வசந்த வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 50ஆம் சங்கீதத்தில் நான் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், விரோதமாய் உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய், இவைகளை செய்யும் போது நான் மௌனமாய் இருந்தேன், உன்னை போல நானும் இருப்பேன் என்று நீ நினைத்து கொண்டாய், ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகள் உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நான் நிறுத்துவேன். தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் என்னுடைய பிள்ளைகளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. ஆண்டவர் பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 8ஆம் புத்தகத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், ஆகையால் ஆமென், என்னை தேடுகிற நீங்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நம்மை பரிசுத்தப்படுத்துவது ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொன்னார், என் உபதேசத்தினாலே நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஆமென். 19ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது தாவீது சொல்றார், ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் என்னை எச்சரிக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆமென். அவைகளை கைக்கொள்வது
செய்வதனாலே மிகுந்த பலன் உண்டு என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என கண்பானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமென் யாருக்காக வரப்போகிறார்? என்னுடைய பிள்ளைகளை யாருக்காக வரப்போகிறார்? ஓ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமுண்டாவதாக. தன் வசனத்தை ஆமென் அல்லேலூயா ஆமென் காத்து கொண்டிருக்கிற, ஆமென் அவருடைய வசனத்தை பற்றி பிடித்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய பிள்ளைகளை ஆமென் ஸ்தோத்திரம். பேதுருவின் புஸ்தகத்தை ஆமென் நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யூதாவின் புஸ்தகம் ஆமென் யூதாவின் புஸ்தகம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளிலே நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் யாரை குறித்து சொல்லுகிறார்? தூதர்களை குறித்து சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். லூசிபர், சாத்தான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒரு நல்ல மேன்மையை கர்த்தர் கொடுத்து வைத்திருந்தார். ஆனால் அவன் என்ன செய்தான்? தன்னுடைய ஆதி மேன்மையை அவன் காத்து கொள்ளாமல் போனபடினாலே தேவனுடைய பிள்ளைகளை அவன் நித்தியமான நரகத்திலே தள்ளப்படக்கூடிய ஒரு பாதாளத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நேராக அவன் தள்ளப்பட்டு போனான். தேவனுடைய பிள்ளைகளை அல்லேலூயா. அப்படியானால் ஆமென் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வசனத்தின்படி ஆமென் நம்மை காத்து கொள்ளுகிற கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. அப்படியானால் இயேசு கிறிஸ்து யாருக்காக சீக்கிரமாய் வருவேன்னு சொல்லுகிறார்? ஓ நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அல்லேலூயா அவைகளின்படி தன் வாழ்க்கையை காத்து கொண்டு ஆண்டவருக்காக வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். திரும்ப ஒரு விஷயம் சொல்லுகிறேன் அன்பானவர்களே, இந்த வேத வசனத்தை நாம் படித்து விட்டோம் என்பதற்காக அல்ல. அப்படி இல்லாவிட்டால் சில வசனங்களை மனப்பாடம் செய்து விட்டோம், அப்படி இல்லாவிட்டால் ஏதோ நல்ல வார்த்தைகள், நமக்கு இன்பமான வார்த்தைகள், சந்தோஷமான வார்த்தைகள் அதில் இருக்கிறது என்பதற்காக அல்லதனுடைய பிள்ளைகளை ஒரு மந்திர புத்தகமோ அல்லது ஒரு 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 வழிபாட்டு புத்தகமோ, அப்படி இல்லாவிட்டால் ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் ஒரு 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 மிக முக்கியமாக எல்லா விஷயங்களும் இந்த புத்தகமாக அல்லது பிள்ளைகளை ஆமென் நாம் அவைகளை வாசித்து அவைகளை நடந்து நம்மை காத்து கொள்வதற்காகவே ஆண்டவர் கொடுத்த வார்த்தை வசனங்கள். ஆகையினால இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். எதற்காக என்று சொல்லி கேட்டால் தன்னுடைய வசனத்தை ஆமென் அல்லேலூயா பற்றி கொண்டு ஆமென் ஸ்தோத்திரம். அதான் வேதம் சொல்லுது வெளிப்படுத்தல் 3:10 என் பொறுமை குறித்து சொல்லிய வசனத்தை ஆமென் நீ காத்து கொண்டபடினாலே. அல்லேலூயா ஆமென். அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். என்ன ஸ்லாக்கியம் என்னுடைய பிள்ளைகளை? அடுத்த வசனம் சொல்லுகிற அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், பூமியிலே குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்தில். அல்லேலூயா. அப்படியானால் என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பூச்சக்கரமாகி இந்த பூலோகம் இந்த பூமிக்கு ஒரு பெரிய சோதனை காலம் வரப்போகிறது. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் இன்னைக்கே அது இந்த நாட்களே அது ஆரம்பித்து விட்டது. ஒரு பக்கம் கொரோனா என்று சொல்லி நாம் இந்த வைரஸ்காக ஜெபித்து கொண்டிருக்கும் போது இன்னொரு பக்கத்துல தேவனுடைய பிள்ளை ஏதோ ஒரு பூச்சி ஸ்தோத்திரம் வந்திருக்கிறதா, அது மிகவும் பயங்கரமா இருக்கிறதா, அது அந்த பூச்சி பரவாதபடி ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஒரு ஜெப குறிப்பு ஒருவர் அனுப்பி இருந்தார். என கண்பானவர்களே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த கொரோனா வைரஸுக்கு இன்னும் மருந்து தடுப்பூசி ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியவில்லை. அமெரிக்கா எல்லாம் பெரிய வல்லரசு நாடு, அவைகளால கூட கட்டுப்படுத்த முடியாம எத்தனை பேர் உயிரிழந்து கொண்டிருக்கிறாங்க. இனி வருகிற நாட்கள் பூமியின் குடியிருக்கிற மக்களுக்கு பெரிய சோதனை காலமாகத்தான் இருக்க போகிறது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமீன், பூமியிலே குடியிருக்கிற மக்களுக்கு வரப்போகிற சோதனை காலத்துல ஆமீன் ஆண்டவருடைய வசனத்தை கடைபிடித்து கர்த்தருக்காக வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஆமீன் போய்விடக் கூடாது, சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா. முதலாவதாக அவருடைய வசனத்தை கைக்கொண்டு வாழ்கிற மக்களை சந்திப்பதற்காக இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இரண்டாவதாக
பூமியிலே சீக்கிரமாய் பயங்கரமான வியாதிகள், பயங்கரமான சூழ்நிலைகள், யுத்தங்கள், ஆமீன், பூமி அதிர்ச்சிகள், ஆமீன், எரிமலை, வெட்டி, பலவிதமான பயங்கரங்கள் பூமியின் மேல் வரப்போகிறது. பயங்கரமான சோதனைகள். அல்லேலூயா, ஆமீன். அதுக்குள்ளாக என் பிள்ளைகள் போகக்கூடாது, அந்த வேதனைக்குள் போகக்கூடாது என்று அவர்களை அதிலிருந்து தப்புவிப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமீன் சீக்கிரமாக என்ன செய்ய போகிறார்? வரப்போகிறார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாமம் ஆமென் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். வரப்போகிற சோதனை காலத்தில் தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். மூன்றாவதாக எனக்கு அன்பானவர்களே, நம்மை காத்து கொள்ளும்படியாக, அல்லேலூயா, ஆமென், வரப்போகிற ஒரு பெரிய அழிவிலிருந்து ஆண்டவர் நம்மை தப்புவிக்கும்படியாக ஆமென் இயேசு ஆமென் சீக்கிரமாக இந்த உலகத்திலே வரப்போகிறார். கர்த்தருடைய நாமம் மைப்படுவதாக. அவர் வரப்போகிற தேவன் சொல்லும்போது சொல்லுகிறார், 11ஆம் வசனம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. அல்லேலூயா. பாருங்க தேவனுடைய பிள்ளைகளை, ஆமென், ஆண்டவர் ஒரு கிரீடத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறார். கிரீடம் என்பது எது? மேன்மையை காட்டுகிறது, ஆசீர்வாதத்தை காட்டுகிறது. தேவனோடு கூட யுக யுகமாய் அவரோடு கூட வாழக்கூடிய ஒரு மேன்மையை காட்டுகிறது. ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? ஒருவனும் உனக்குள்ள ஒரு மேன்மையை, உனக்குள்ள ஒரு ஆசீர்வாதத்தை, ஆமென் ஸ்தோத்திரம், பரலோக ராஜ்யத்தை, ஆமென் ஸ்தோத்திரம், அவன் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் என்னுடைய பிள்ளைகளை? அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த உலக பொருளோ, உலக மனிதர்களோ, உலக ஆசீர்வாதங்களோ, உலக நன்மைகளோ, அல்லேலூயா, ஆமென், தேவனண்டை போவதற்கு ஆமென் உன்னை விட்டு விலக்கி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன் கிரீடத்தை, உன் மேன்மையை ஆமென் அது இழந்து போக, எடுத்துக்கொள்ள ஆமென் விடாதபடிக்கு தேவனை நீ பற்றி கொள்ள வேண்டும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, ஆமென், உங்கள் வேதத்தை திருப்பி பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறது என்னுடைய பிள்ளைகளை. ஆமென். 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஐஸ்வர்யவான்களாக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷர் கேட்டிலும் அழிவிலும் அமிழ்ந்திருக்கிற மதிகேடு பலவிதமான இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்துட்டு வழுவி அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது அவர் சொல்லுகிறார், நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நீ நாடு. ஏனென்று சொல்லி கேட்டால், விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை நீ போராடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இந்த நாட்களில் பண பற்றாக்குறைகள் வரலாம், சரிகிற பலவீனங்கள், சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் வரலாம், நினைத்த காரியங்கள் நடக்காததை போல காணப்படலாம். அப்படியெல்லாம் நீங்க வரும்போது தேவனுடைய பிள்ளைகளை, அவைகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்து ஆமென் நீங்கள் பண ஆசை உள்ளவர்களாக, ஆமென் ஸ்தோத்திரம், மற்ற காரியங்களை ரொம்ப நாட்டம் உள்ளவர்களாக, மற்ற காரியங்களுக்காக முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் கடந்து செல்லாதபடிக்கு நீங்கள் ஒன்றை நினைத்து கொள்ள வேண்டும். ஆமென், ஆமென். உங்களையும் என்னையும் ஆண்டவர் ரட்சித்தது நித்திய ஜீவனை, ஆமென் ஸ்தோத்திரம், நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். அல்லேலூயா. ஆமென். இந்த நாட்களில் பலவிதமான உபதேசங்கள் வந்து கொண்டிருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளை. ஆனால் பல உபதேசங்கள் மத்தியில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்களும் நானும் அந்த நித்திய ஜீவனை நாம் பற்றி கொள்ளுகிற கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். உலக மக்களை போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த உலகமே பிரதானமாய் வைத்து நாம் அதிலேயே கவனம் செலுத்தி அதற்கே முக்கியத்துவம் கொடுத்து தயவு செய்து ஓடிவிடாதிருங்கள். இயேசு சீக்கிரமாய் வருகிறார். அல்லேலூயா.
ஆமீன். அப்படியானால் பாஸ்டர், எங்க தேவைகளை யார் சந்திக்கிறது அப்படின்னா, அந்த 1 தீமோத்தேயு 6:17 வாசித்து பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் நாம் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளை சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் எனக்கு அன்பானவர்களே, ஐஸ்வர்யத்தினை காப்பாற்றும், இந்த மக்கள் என்னை காப்பாற்றும், இது என்னை காப்பாற்றும் சொல்லி அவைகளுக்கு பின்னாடி போகாம நாம் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளை நம்முடைய தேவன் சம்பூர்ணமாய் கொடுக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எபிரேய நிருபத்தில் நான் வாசிக்கும் போது ஆமேன் 13ஆம் அதிகாரத்தில் ஆமேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். ஆமேன். பாருங்க, எபிரேயர் 13 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளே போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனால் நாம் தைரியம் கொண்டு, அல்லேலூயா, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமீன். பற்றாக்குறை உள்ள இந்த நாட்கள்ல ஆமீன், பண தேவை அதிகமாக இருக்கிறது. ஆனால் பொருளாதார காரியத்தில் குறைபட்டு கொண்டிருக்கிற இந்த நாட்கள்ல நீ சோர்ந்து போகாதே. வேதம் சொல்லுகிறது, நீ தைரியமாக இருந்து, அல்லேலூயா, நாம் சொல்ல வேண்டியது, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன் என்று நீங்களும் நானும் அறிக்கையிடணும். அவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. அவர் வார்த்தையை நம்புகிற கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் பலவிதமான பற்றாக்குறைகள், ஆமென், ஸ்தோத்திரம், தேவைகள் மிகுதியாக இருந்தாலும் கூட, உங்கள் எதிர்பார்ப்புகள் மிகுதியாக இருந்தாலும் கூட, ஓ, தைரியமாக இருப்பீர்கள். அல்லேலூயா. அவர் எனக்கு சகாயர் என்று அவர் சொல்லியிருக்கிறார் என்று அருமையாய் சொல்லுவீர்கள். அன்பானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், உன் கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு, அல்லேலூயா, உனக்கு உள்ளதை ஆமே நீ பற்றி கொண்டிரு. கர்த்தருக்கு மைமுண்டாவதாக. அல்லேலூயா. ஆமே, இந்த நாட்களில் ஜப ஜீவியத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், வேத வசனத்தை வாசிப்பதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், ஆண்டவருக்காக ஜீவிப்பதை ஆமீன் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. அன்பானவர்களே, ஆண்டவர் ஏன் சீக்கிரமாய் வருகிறார்? ஆமை, அவருடைய வசனத்தை காத்து நடக்கிறவர்களுக்காக, அவளை சந்திப்பதற்காக. ஆமை, இரண்டாவதாக, பூமியின் மேல் மிகப்பெரிய ஒரு சோதனை காலம் வந்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து ஆமை தம்முடைய பிள்ளைகள் போய்விடக்கூடாதே என்பதற்காக இயேசு வருகிறார். மூன்றாவதாக, ஆமை, இந்த உலகத்தினுடைய பயங்கரங்களிலிருந்து தப்புவிப்பதற்காக இயேசு சீக்கிரமாய் வருகிறார். அன்பானவர்களே, நாம் செய்ய வேண்டியது என்ன என்று சொல்லி கேட்டால், நம்முடைய கிரீடத்தை போன்றிருக்கிற நித்திய ஜீவனை, பரலோகத்தை, இயேசுவோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கையை, அல்லேலூயா, ஆமென், அதை யாரும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு, அதை நாம் இழந்து போகாதபடிக்கு நாம் அதை இந்த நாட்களில் அல்ல விசுவாசத்தோடு, அல்ல ஒரு ஜபத்தோடு, ஆண்டவருக்காக வாழ்கிற வாழ்க்கையோடு நாம் அவைகளை பற்றி பிடித்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்ற வேத வசனத்தின்படி, ஆண்டவரே, நீ சீக்கிரமாய் வரக்கூடிய ஆண்டவரே அடையாளங்கள், காரியங்களெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறதே ஆண்டவரே. நாட்களில் நாங்கள் ஆண்டவருடைய வசனங்களை காத்துக்கொள்ள, அல்லேலூயா, ஆண்டவரை பற்றி பிடித்து கொள்ள எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை நீ தரும்படி நாங்கள் செபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. இந்த வசனத்தினால் நம்முடைய பிள்ளைகள் எச்சரிப்பு அடைந்து ஆண்டவரே வசனங்களை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கன மகிமை துதி ஸ்தோத்திரம் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருந்த ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன். ஆண்டவரே, எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் வாசித்தது போல
ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தன்னுடைய குறைகள் நிமித்தமாய், தேவைகள் சந்திக்கப்படா நிமித்தமாய், வேலையின்மை நிமித்தமாய், பற்றாக்குறை நிமித்தமாய் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே சோர்ந்து போய்விடாதபடி ஆண்டவரே தைரியமாய் இருப்பார்களாக. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவர் ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டார். அற்புதமாய் என்னை நடத்துவார், என் குடும்பத்தை நடத்துவார் என்ற விசுவாசத்தை, நம்பிக்கை உடைய பிள்ளைகளுக்கு தந்து கர்த்தர் வழி நடத்துங்க ராஜா. ஆசீர்வதிக்கிறோம். கன மகிமை துதி ஸ்தோத்திரம் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.